கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்திருக்கார். அப்ப என்ன அர்த்தம்? கட்டாயப்படுத்தி மதமாற்றுவதை இவர் ஆதரிக்கிறார். ஆகவே திருமாவளவன் ஒரு மதமாற்ற ஏஜென்ட். இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி. கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறது சட்டசபை கூட உட்காந்து நாள் குறிக்கிறோம். இந்த கோயிலுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், அந்த ஊருக்கு அந்த இறைவனுக்கு உகந்த நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும். கோர்ட் ஆர்டர் யாருமே மதிக்கலை. அப்புறம் திருப்பி சிவதாஸ் மீனா அவர்கள்ட்ட போய் கெஞ்சிருக்காங்க. அவர் வேற என்ன பண்றது? அவர்கிட்ட கேட்ட பிறகு அவர் முடியாது சொல்ல முடியாது, இன்னும் ஹைகோர்ட் ஆர்டர். அப்போ வேற வழி இல்லாமல் அவர் வந்து சரி போங்க போய் எல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. லேட் அவரும் சொல்லியிருக்க மாட்டார். புதுசாக டிஎம்கே இப்போ இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனேயே 700 மாணவர்களுக்கு ஒரு பிடி மாஸ்டர் இருந்தால் போதும். அப்போ இதான் நீங்கள் உடற்கல்வி கொடுக்குற ஒரு முக்கியத்துவமா? தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். கேலோ இந்தியா திட்டம் குறித்த உதயநிதி அறிக்கைக்கு பாஜக பதிலடி. அன்பில் மகேஷின் கோவில் நன்கொடையை திருப்பி தந்த மருங்காபுரி டி இடையப்பட்டி கிராம மக்கள். மதமாற்ற தடைச்சட்ட எதிர்ப்பு வன்முறை போராட்ட வழக்கில் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட். ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளை மிரட்டிய எம்எல்ஏ அசன் மௌலானா. அணுசக்தி உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பம் சாதனை படைக்கும் இந்தியா. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். கேலோ இந்தியா அப்படிங்கக்கூடியது நாடு முழுவதுக்குமான ஒரு விளையாட்டு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது குறித்து தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்திற்கும் குஜராத்திற்கும் அந்த விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது 400 கோடிக்கு மேலே. அப்போ தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு வெறும் 20 கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார். அதற்கு பாஜக சார்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உதயநிதி அவர்களின் ட்விட்டர் பக்கம் பாஜகவின் சமூக வலைதளத்தை பக்கத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ அவர்கள் பத்திரிகை செய்தியாகவும் பாஜக கொடுத்துருக்காங்க, நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக வருவதற்கு முன்பு ஏகப்பட்ட உறுதிமொழியை கொடுத்தீங்க. குறிப்பாக நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் திருச்சி தஞ்சை சாலையில் இருக்கக்கூடிய செங்கிப்பட்டியை தமிழகத்திலேயே மிக உயர்ந்த சிறந்த விளையாட்டு மைதானமாக நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னாச்சு? இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு 5-6 கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? விளையாட்டாக இருக்கார், சீரியஸாக இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கான பதிலுக்கு விவாதத்துக்கு தயாராக இருந்தால் என்று சொன்னால் அப்போ உண்மையான வீரன் அர்த்தம். கேள்வி கேட்டுட்டு ஓடி போன என்ன அர்த்தம்? பிளாக் பண்ணுறதுன்னு அதான அர்த்தம். அப்போ பிளாக் செய்துவிட்டு ஓடி போகக்கூடிய ஒரு கோழை அல்லது திருட்டுத்தனம் மட்டும் தான் ஓடி போவோம். அப்போ என்ன நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னா, அவர் கேட்ட கேள்வியே தப்பு, பொய்யான கேள்வி. இது சாதாரண ஒரு பாமரனுக்கு இது புரியும். அதனால் அதுக்கு மேலே இதுக்கு ஒன்றும் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தால் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 180% அதிகமாக இருக்கிறது. அதாவது 1.8 டைம்ஸ் அதை புள்ளி உரத்தோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே போல் சொன்னீங்க, தமிழ்நாட்டில் விளையாட்டு சார்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி போல் செங்கிப்பட்டியில் அமைக்கணும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணலையே. அப்போ சும்மா ஒரு வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றுவதோடு நிற்காமல் உண்மையில் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் பிஇடி மாஸ்டர்னு இருப்பாங்க. அந்த பிடி மாஸ்டருக்கு என்ன வேணால் பிடிலாம் நடத்த மாட்டார். அந்த அசம்பிளி சமயத்தில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது, திருப்பி கொண்டு போய் பண்ணுறது. ஸ்கூலில் இதர பல எடுபிடி வேலைகள் நிறையா இருக்கும். அந்த வேலைகள்லாம் செய்யறதுக்காக ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் இருப்பார். பிடிக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்காது, படித்த படிப்பை தவிர. பல ஸ்கூலில் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அதுவும் 9th 10th வந்தால் பசங்க கையை கால அசைக்கூடாது, படிச்சுட்டே தான் இருக்கணும். பப்ளிக் பொது தேர்வு 9th ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நேற்றுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன், 9th படிக்கிற பையன்
ஒரு 10 நிமிஷம் கிரவுண்டில் ஓடினதுக்காக கூப்பிட்டு பனிஷ் பண்ணியிருக்காங்க. 9th போயிட்ட நீ எப்படி போய் ஓடலாம்? படிக்கணும், படி படி படி. இந்த அளவுக்கு வந்து உடற்கல்விக்கு விளையாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழகத்தை பொறுத்த இப்படி தான் இருக்குது. இந்த லட்சணத்தில் ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்தது? 250 மாணவர்களிருந்து 400 மாணவர்கள் இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பிடி மாஸ்டர் இருக்கணும். அப்புறம் 1000 பேர்னா 2 பேர், பழைய மெத்தட்னா 3 பேர் இருக்கணும், 3 பிஇடி இருக்கணும். இப்போ என்ன பண்ணாங்க புதுசாக டிஎம்கே, இப்போ இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனேயே 700 மாணவர்களுக்கு ஒரு பிடி மாஸ்டர் இருந்தால் போதும். அப்போ இதான் நீங்கள் உடற்கல்வி கொடுக்குற ஒரு முக்கியத்துவமா? ஆர்டர் போட்டிருக்கீங்க. அப்போ விளையாட்டுக்கோ உடற்கல்விக்கோ முக்கியத்துவம் கொடுக்காத நீங்கள் வந்து எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? இப்படி பல கேள்வி கேட்டிருக்காங்க. இதை விட முக்கியமாக பாருங்கள், எஸ்ஜிஎஃப்ஐன்னு இருக்குது, இந்திய பள்ளிகளுடைய விளையாட்டு கூட்டமைப்புன்னு இருக்குது. நாடு முழுக்க பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ரெப்ரசன்டேஷன் வரணும். தமிழ்நாட்டிலேருந்து இந்த கோகோக்கு, இதுக்கு, அந்த விளையாட்டுக்கு. அப்போ எப்படி நீங்கள் ஒலிம்பிக் வரதுக்கு முன்னாடி ஒரு வார்மிங் அப் மாதிரி முதல்ல வைக்கிறாங்க இல்லையா, அதே போல் பல்வேறு மாணவர்களை வந்து கூப்பிட்டு ஆல் இண்டியா லெவலில் வந்து நடத்துவாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வரும். ஓஹோ, ஒரு சர்வதேச போட்டியில் கலந்துக்கூடிய அளவுக்கு வந்து தயார்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த இந்திய அளவில் நடந்தப்பட்ட அந்த விளையாட்டு கூட்டமைப்பில் தமிழகத்தின் சார்பாக ஒரு மாணவர் கூட அனுப்பப்படவில்லை. இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்த பிறகு இவர் என்ன கேள்வி கேட்கிறார்? இதுதான் அவங்க வந்து கேட்குற கேள்வி, நியாயமான கேள்வி. அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னபடி பிளாக் பண்ணிட்டு ஓடி போனாவே திருட்டுத்தனம் பண்ணுறான்னு அர்த்தம். அந்த திருட்டுத்தனங்கிறத விட நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர் வந்து 420பாங்க, சீட் அண்ட் ஃப்ராட். இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, அந்த கட்சியே அப்படித்தான். எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி 420 பண்ணிவிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறார். 31ஆம் தேதி எனக்கு 1 மாத சம்பளம் வரவில்லை. உண்மை, 1ஆம் தேதி தான் சம்பளம் போடுவாங்க, சில ஆஃபீஸில் 7ஆம் தேதி தான் போடுவாங்க. அது சம்பளம் வரக்கூடிய 1 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி போய் எனக்கு சம்பளம் வரவில்லைன்னு சொன்னோம்னா அது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ஆனால் ஃபால்ஸு. இன்னும் 2 நாள் கழிச்சு எனக்கு வந்துடும். ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் இந்த ஜிஎஸ்டிக்கான கணக்கு தாக்கல் பண்ணுவார். அதுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி தான் இந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டுவார். கட்டும்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு தனியாக பிரித்து கட்டுவார். இப்போ 18% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட சேவைக்கோ இல்லை பொருளுக்கோ 9% சிஜிஎஸ்டி, 9% எஸ்ஜிஎஸ்டி. அப்போ 9% வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு இருக்கும். இந்த தமிழ்நாட்டிலேருந்து போன சப்ளை இங்கே இருந்தால் சர்வீஸாக இருக்கலாம், இப்போ கூட்ஸாக இருக்கலாம். அப்போ இந்த எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டு அவங்க திருப்பி எல்லாத்தையும் பூல் டவுன் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் என்ன ஆகும்னா, அந்த 20ஆம் தேதி சில பேர் கட்ட மாட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் அடுத்த மாதம் கட்டுவாங்க. அப்போ ஃபைன் பெனால்ட்டி வரும். அப்போ இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பாக்கி இந்தாங்கன்னு கொடுப்பாங்க. இதுதானே நியாயம். இப்படி தானே பண்ண முடியும் ஆல்ரெடியாக ஃபுல்லாக இருக்கும்போது. அந்த 1 மாதம் டைமுக்கு முன்னாடி எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பாக்கியை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இப்படி பண்ண சீட் அண்ட் ஃப்ராட் 420 குரூப்பை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் இப்படி பேசியிருக்கிறார். பல கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும், அந்த ஸ்கீமை அந்த ஸ்டிக்கர் எடுத்து பிச்சுட்டு இவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. அப்படிப்பட்ட 420 தான் அந்த கட்சியை சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் இதையும் பேசியிருக்கிறார். முழுக்க சீட் அண்ட் ஃப்ராட் தான். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணி ஒதுக்காமல் விட்டுட்டு அது யார் பண்ணுவாங்க? தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு தான் பண்ணணும். ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு கண்டு காணாமல் மாற்றாந்தாய் போக்கோடு நடந்து கொள்கிறது அறிக்கை. அப்போ பழியெல்லாம் தூக்கி மத்திய அரசு மேலே போட்டு இவங்களுடைய செயலற்ற தன்மையை மறைப்பதற்காக இது ஒரு 420 வகை வகையாக 420 சொல்லிட்டே போகலாம். வெள்ளம் வருது, வெள்ள நிவாரணத்துக்கு காசு கேட்குறாங்க, மத்திய அரசு சரி ரீஇம்பர்ஸ்மெண்ட் தரேன், இப்போ எனக்கு 4000 கோடி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, ஏதோ ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ 4000 கோடிக்கு கணக்கூடியா? நான் ரீஇம்பர்ஸ் பண்ணுறேன். கணக்கெல்லாம் தர முடியாது, நான் கேட்ட காசை தரவில்லை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மைய அரசு, நடுவண் அரசு. அப்போ இது ஒரு 420. இப்படி வரிசையாக வந்து 420களால் நிரம்பப்பட்ட ஒரு திமுக அரசிலிருந்து இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. ஆகவே ஒரு குற்றச்சாட்டை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இல்லாமல்
ஒரு கோழைத்தனமான ஒரு செயல் தான் அவங்க பிளாக் பண்ணிட்டு ஓடி இருக்கிறது. அதை தன்னுடைய கோழைத்தனத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர். இதற்கு மேலே ஒரு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த திமுக அரசு என்பது ஒரு ஜனநாயக ஃபேசிஸ்ட் சொல்லுவாங்க மற்றவங்கள பார்த்து. இவங்க தான் ஜனநாயக விரோதி என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது செய்தியாக, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு மாவட்டத்தின் செயலாளராக, திருச்சி பொதுவாக திமுக மாவட்ட செயலாளர்கள் பதவிங்கிறது மிகவும் பவர்ஃபுல்லானது. திருச்சி மாவட்ட தெற்கு மாவட்டத்தின் செயலாளராகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சராகவும் கூடுதலாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியின் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருக்கக்கூடியவர் அன்பில் மகேஷ் அவர்கள். இது அவர் தொகுதிக்குள்ளே வருது. திருச்சி மாவட்டத்தில் மருங்காபுரி அப்படிங்கக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் டி இடையம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் முருகன் கோவிலுக்கு ஜூன் 12ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. ஊர் மக்கள் அமைச்சர் இல்லையா, அதனால் ஊர் மக்கள் போய் அவரை பார்த்து இந்த மாதிரி கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் சொல்லியிருக்காங்க. அவரும் நான் கண்டிப்பாக வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10,000 ரூபாய் கோவிலுக்கு அவருக்கு நன்கொடையும் கொடுத்துருக்காரு. ஊர் மக்கள்லாம் பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகத்தை காத்துட்டு இருந்திருக்காங்க. அவர் வரவே இல்லை. ஆனால் இப்போ சடங்குகள் நடக்கிறபடி நடந்திருக்கு. அப்புறம் மக்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருந்திருக்காங்க. மீண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக தலைக்கட்டு சொல்லியிருக்காங்க, இல்லை அவர் எப்படியும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூலை 28 மருங்காபுரியில் ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்காரு. ஜூலை 28 அன்னைக்குமே போய் கேட்டிருக்காங்க, அன்றைக்கி தான் வராரு, அன்றைக்கி எப்படியும் கோவிலுக்கு வர சொல்லிவிடுங்க அப்படின்னு. அவங்க வழக்கம் போல் எப்படியும் நாங்கள் தலைவரை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 28 அன்று அந்த முருகன் கோவிலில் ஆளுயர மாலை, பெரிய அர்ச்சனை வழிபாடு, அப்புறம் பரிவட்டம் கட்டி வரவேற்பதற்கான எல்லாம் தயார் நிலையில் கிராமமே இருந்திருக்கு. மணி ஆக மணி ஆகிட்டே இருந்திருக்கு. ஈவினிங் ஆகிருக்கு, ராத்திரியும் ஆகிடுச்சு, இவர் வரவே இல்லை. அப்புறம் மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அலுவலகத்துக்கு போய், ஐயா நீங்கள் கொடுத்த 10,000 ரூபாய் சேர்த்து இன்னொரு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்குறோம், 10,100 ரூபாயை நீங்களே திருப்பி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள், ஊர் பொதுமக்கள் கோவத்தில் கிளம்பி திரும்பி வந்துட்டாங்க. அவர் கொடுத்த நன்கொடையை திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? தன்மானமுள்ள ஹிந்துக்களுடைய, ரோஷமுள்ள ஹிந்துக்களுடைய, மக்களுக்கு புரியணும்னு சொன்னோம்னா உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய ரோஷமுள்ள ஹிந்துக்கள் செய்த நல்ல செயலாக நான் இதை பார்க்குறேன். நம்முடைய பாரம்பரியம் எப்படின்னா, மன்னன் அவன் மன்னனை விட இறைவன் தான், ஆன்மீக அடியார்கள் தான் பெரியவர்கள். பட்டினத்தார் வாழ்க்கையில் வரும், அவரை பார்த்து எல்லாத்தையும் துறந்து துறவி ஆகிடுவார். ஏன் இந்த மாதிரி போயிட்டுன்னு சொல்லி மன்னன் கேட்பான். இவர் உட்காந்துருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், நீ நிற்க நான் அமர, ஒரே வார்த்தை சொல்லிடுவார். இது நம்முடைய பண்பாடு. தியாகராஜ சுவாமிகளை கூப்பிட்டு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய மன்னன் என்னை பார்த்து பாடு என்று கூப்பிட்டு வருவார். என்னை பார்த்து பாட்டு பாடுங்கன்னு. பெரிய பாடகர். அங்கே போய் என்னத்தமா பாடுறார் அவர்? நிதி சால சுகமா என்று பாடுகிறார். நீ கொடுக்கக்கூடிய பணம் எனக்கு சுகத்தை தராது, ராமனுடைய சேவை தான் எனக்கு சுகத்தை தரும் என்று சொல்லி அவன் மூஞ்சி கழுத்த மாதிரி எனக்கு ராமன் தான் முக்கியமே தவிர ராமனை பாடக்கூடிய வாயால் இந்த மன்னனை பாட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவர் தியாகராஜ சுவாமிகள். இது நம்முடைய பண்பாடு. ஆனால் இந்த திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறது சட்டசபை கூட உட்காந்து நாள் குறிக்கிறோம். இந்த கோயிலுக்கு என்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், அந்த ஊருக்கு, அந்த இறைவனுக்கு உகந்த நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடத்தணும். அப்புறம் டைம் அவன் அனௌன்ஸ் பண்ணுவான், காலை 11 மணி அளவில் மன்னர் அமைச்சர் கலந்துக்குவார். இப்போ மன்னர் அவங்க தானே 11 மணிக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டைம் அதை பார்த்து வச்சுருப்பாங்க. மந்திரி 12:30க்கு வந்தால் அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும். சேகர் பாபுவோ எந்த பாபுவோ, இதுதான் அங்கே நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்படியெல்லாம் இல்லாமல் அந்த அமைச்சர் வராரோ இல்லையோ கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் இடையப்பட்டி மக்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். இன்னொன்று பாருங்க, நீ கொடுக்குற காசு ஒன்று எனக்கு தேவையில்லை என்று விட்டு எறிஞ்சிருக்காங்க. இந்த திமுக ஆளுங்களை என்ன தெரியுமா நினப்பு, நம்ம ஓட்டுக்கு எல்லாம் 500 ரூபாய் எவ்வளோ காசு தராங்க, 1000 ரூபாய் எல்லாம், எல்லாத்துக்கும் காசு கொடுத்தா வேலை நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் டேக். இந்த காசை விட்டு எறிஞ்சால் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் சொல்றபடி செய்வான் என்று எல்லாவற்றையும் விலை பேசக்கூடிய கமாடிட்டி போல ப்ரைஸ் டேகோட பார்க்கக்கூடிய மனப்பான்மை இந்த திமுக கட்சியில், இந்த பரம்பரை திராவிட மாடலுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த எண்ணம். அதை தூக்கி விசிறி எறிஞ்சி அவன் மூஞ்சில் அடிச்சிருக்காங்க. முதல்ல அவனுடைய தன்மானத்தை பாராட்டும். அந்த இருமாப்பை உடைச்சிருக்காங்க. நம்முடைய ஆரம்பத்தில் சொன்னபடி நம்முடைய மரபே என்னன்னா, தன்மானமிக்க ஹிந்துக்கள் வாழ்ந்தனால தான் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய பழைய கோயில்கள், ஸ்ரீரங்கம், சிதம்பரம்,
இன்னைக்கு இருக்கிற ஹிந்துக்களாக இருக்கக்கூடிய காரணமே இப்படிப்பட்ட தன்மானம் உள்ள ஹிந்துக்கள் வாழ்ந்த காரணம் இருக்கும். இந்த மாதிரி ஹிந்துக்களாகவே இருக்கும். அந்த மரபை காப்பாற்றி இருக்கிறார்கள் இடையப்பட்டி பக்தர்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். முதல் விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நான் ஆர்எஸ்எஸ்ல ஒரு பாட்டு பாடுவாங்க. விலைக்கு வாங்கிட இடம் கொடாத வீரர்கள் அணி திரள வேண்டும், புதிய பாரதம் தலையெடுக்க என்று வரும் அந்த பாட்டு. விலைக்கு வாங்க முடியாத மக்கள் எப்போது தலையெடுக்கிறார்களோ, வீரர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட வீரர்கள் வரும்போது தான் நம்முடைய பாரத நாடு தலையெடுக்கும். புதிய பாரதம் தலையெடுக்க புதிய தலைமை மலர வேண்டும். எப்படிப்பட்ட தலைமை? விலைக்கு வாங்கிட இடம் கூடாது. சும்மா நீ காசு கொடுத்து ஓட்டு வாங்குற மாதிரி, காசு கொடுத்து ஒரு ஆளை வாங்க முடியாது. காசுக்கால எதுவும் பண்ண மாட்டான். என்னுடைய தர்மத்தை, என்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னும் இருக்காங்க என்பதற்கு ப்ரூஃப் இந்த இடையப்பட்டி மக்கள். அவங்களுக்கு நம்முடைய கிராண்ட் சல்யூட். உண்மையிலே சல்யூட் இல்லை, வணக்கங்கள், பணிவான வணக்கங்கள். இதுலேருந்து இவங்ககிட்ட ஒரு சில பேர் பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா சில சிவாச்சாரியர்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை, பேப்பரில் உங்களுக்கே தெரியும், இந்த கோயிலை இடிப்பேன்னு சொல்லி பேசியிருப்பான், மேடையில் பேசியிருப்பான். அதே ஆள் அங்கே கோயிலுக்கு வந்த உடனே இவங்களே பூர்ண கும்பத்தோட மரியாதையாக போய் வரவேற்பாங்க, கொஞ்சம் காசு கொடுப்பான், வாங்கிட்டு வரவேற்பாங்க. நெத்தியில அந்த குங்குமத்தை அவங்க முன்னாலேயே கர்ச்சீப் வச்சு அழிப்பான், அவமானப்படுத்துவான், நம்பிக்கை இல்லாம்பான். அப்படிப்பட்டவனுக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுப்பாங்க பட்டாச்சாரியார்கள். ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. ஆகவே இந்த இடையப்பட்டி மக்களை, மருங்காபுரி அருகே இருக்கிற இடையப்பட்டி மக்களை பார்த்து இப்படிப்பட்ட சிவாச்சாரியார்களும் பட்டாச்சாரியார்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். அவர்கிட்ட பாடம் கற்றுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். கட்டாயம் கற்றுக்கணும். நம்ம சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி பொதுக்கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் he is presented there. அவர் தான் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். இந்த இடையப்பட்டி மக்களை போல மற்ற எல்லா கோயில் பக்தர்கள் எல்லாம் தன்மானத்தோடு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருக்க முடியாது இல்லையா? அங்கே கேள்வி கேட்டுருக்கணும், காலரை பிடிச்சி கேட்டுருக்கணும், எப்படி நீ இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன் என்று அந்த மீட்டிங்கில் போய் பேசணும், நீ எப்படி பேசாமல் இருந்த? ஆகவே தமிழ்நாட்டுக்கே இடையப்பட்டி அந்த கிராம மக்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தமிழகத்துடைய மற்ற பகுதி இந்துக்கள் தங்களை திருத்தி கொள்ளட்டும். ரொம்ப அருமையான நியூஸ் இங்கே எடுத்திருக்கீங்க. சிடிவிக்கு முதல்ல நன்றி. மூன்றாவது செய்தியாக 2003 காலகட்டத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை அஇஅதிமுக அரசு கொண்டு வந்தது. அதனை எதிர்த்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த கூட்டம் பிறகு கலவர பூமியாக மாறுகிறது. அதன் பிறகு அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கில் அவர் ஆஜராகவே இல்லை. இப்போ 2024 நடக்குது. இப்போ சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்னாடி மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றம் அவர் மீது ஒரு பிடி வாரண்ட்டை பிறப்பித்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய நாட்டிலே இதுவரைக்கும் மதம் மாறி இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அத்தனை பேரும், நான் 99.9 சொல்ல மாட்டேன், 100% சொல்லுவேன் தைரியமாக, அத்தனை பேருமே அந்தந்த மதத்தினுடைய கருத்துக்களால் உந்தப்பட்டு கவரப்பட்டு மதம் மாறியவர்கள் யாருமே இல்லை. ஆசை காட்டப்பட்டு மதம் மாறியவர்கள் இருக்கிறார்கள், அச்சுறுத்தப்பட்டு மதம் மாறியவர்கள் இருக்கிறார்கள், அழுத்தத்தின் காரணமாக மதம் மாறியவர்கள் இருக்கிறார்கள், நிர்பந்தத்தின் காரணமாக மதம் மாறி இருக்கிறார்கள், பதவிக்காக மதம் மாறி இருக்கிறார்கள், பெண்ணுக்காக சலுகை, இப்படி மதம் மாறியவர்கள் அத்தனை பேருமே. அப்படி மதம் மாறியவர்களுடைய சந்ததியர்கள் இப்போ இருக்கக்கூடியவங்க. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சாச்சு, யார் வேணுமானாலும் எந்த மதத்தை வேணாலும் கடைபிடிக்கலாம் என்ற அந்த மாதிரி ஒரு செக்குலர் என்கின்ற வார்த்தை இந்திரா காந்தி தான் கொண்டுறாங்க. புறவாசல் வழியாக சட்டசபை பாராளுமன்றத்தை விவாதிக்காமலே கொண்டுறாங்க. அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த செக்குலர் மனப்பான்மை தான் இங்கே கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு தொடர்ந்து நிறைய மதமாற்றம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த மதமாற்றம் எல்லாமே அதே பழைய ஃபார்முலா தான். அப்போ மதம் மாற்றுவது என்பது எதற்காக பண்ணுறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட மதத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் கேம், அது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்காக நடத்தப்படுகிறது. பெரிய ஒரு சித்தாந்தத்தின் பால் ஈர்க்கப்பட்டு, இல்லை இது வேதத்தில் இல்லாத அங்கே இருக்குது அப்படிலாம் யாரும் போகிறதில்லை, யாரும் போகல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் மாதிரி போனதே இல்லை. அப்போ கட்டாய மதமாற்ற சட்டம் என்ன சொல்கிறது? ஆசை காட்டியோ அச்சுறுத்தியோ நிர்பந்தத்தை படுத்தியோ அழுத்தம் கொடுத்தோ
கட்டாயப்படுத்தி ஒருத்தரை மதமாற்றினால் அது சட்டப்படி குற்றம் என்கின்ற ஒரு சட்ட வரையறை அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம். ஜெயலலிதா கொண்டதாங்க. உண்மையிலே அப்படியே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். வாபஸும் வாங்கினாங்க. அவங்களுக்கு எம்பி எலெக்ஷனில் அடி விழுந்தோடனே வாபஸு வாங்கினாங்க. அடுத்து வந்த திமுக வந்தோடனே அதை தூக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம். இப்போ இந்த செய்தியில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த உடனேயே மாயவரத்திலே பெரிய கலவரத்தை உண்டு பண்ணியது இந்த திருமாவளவன். இப்போ கலவரம் நடந்ததுன்னா யாரை எதிர்த்து கலவரம் நடந்திருக்கணும்? அப்போ அன்றிலிருந்து இப்போ இந்த கேஸ் நடந்து 21 வருஷம் ஆகுது. அன்றிலிருந்து இன்று வரை ஹிந்து மத விரோதி திருமாவளவன். இது ஒரு பாயிண்ட் இந்த நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, கட்டாய மதமாற்றத்தை எதிர்த்திருக்கார். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்திருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? கட்டாயப்படுத்தி மதமாற்றுவதை இவர் ஆதரிக்கிறார். ஆகவே திருமாவளவன் ஒரு மதமாற்ற ஏஜென்ட். இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி. மூணாவது பாருங்க, இப்போ அன்றிலிருந்து இன்று வரை ஒரு ஹிந்து மத விரோதின்னு நான் சொன்னேன். இது ஒன்று. நிறைய சம்பவம் வரை சொல்லியிருக்கார். கூம்பு வடிவத்தில் இருந்தால் அது சர்ச்சு, ஆபாச சிலைகள் இருந்தால் அது கோயில். தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே இவர் ஒரு ஹிந்து மத விரோதி என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய இன்னொரு ஆதாரமாக இந்த செய்தி இருக்கிறது. இப்போ நமக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, 21 வருஷமாச்சு இந்த கேஸ். பல முறை வந்துட்டு போயிருக்க, நம்பராக இருக்கும். இவர் வந்திருக்க மாட்டார். ஏன் கோர்ட்டுக்கு போகல? என்ன காரணம்? இப்போ உங்கள் பேரில் ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டுக்கு வருது. ஒரு முறை போக முடியல, ஏதோ வெளியூர் போயிட்டேங்க, உடம்பு சரியில்லை. ஒரு 3 முறை 4ஆம் முறை போவீங்க இல்லையா? இந்த 21 ஆண்டுகளில் ஒரு முறை கூட இதுக்காக கோர்ட்டில் போய் ஆஜராகவே இல்லை. ஏன்? நம்முடைய கேள்வி. அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் என்ன நினச்சிருக்கலாம், நான் எம்பி, என்ன யாராவது கை வச்சிட முடியுமா மேலே? அது மட்டும் இல்லை, எங்கள் கட்சி ஆட்சி நடக்குது, திமுக ஆட்சி, இனிமேல் கை வச்சிருவீங்களா என்கின்ற இருமாப்பின் காரணமாக போகாமல் இருந்திருக்கலாம். இப்போ நான் என்ன இதுலேருந்து நான் கேட்குற கேள்வி நான், இவர் மேடைக்கு மேடை இங்கே மைக்கு போட்டு பேசுவார். ஆகவே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக 21 வருஷமா சட்டத்தை மதிக்காதவன் அந்த ஆள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதாக மேடைக்கு மேடை போய் பேசி ஏமாத்திட்டு இருக்கார் ஜனங்களை. இதுதான் நம்முடைய ஜனநாயகத்துடைய நிலைமை. இதுதான். கடைசியாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பாருங்க. நம்ம சொல்கிறோம் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்று சொல்வார்கள். 21 வருஷம் ஒரு கேஸை 21 வருஷம் போகாமல் இருப்பாரா? நம்ம சட்டமும் பேசாமல் அப்படியே வரலைங்களா? சரிங்க. வரல, சரிங்க. அப்படி 21 வருஷம் கழிச்சு அப்புறம் பிடி வாரண்ட் கொடுப்பாங்களாம். 21 வருஷம் கழிச்சு. அப்போ உண்மையிலே நீதி மறுக்கப்பட்டதுக்கான அடையாளம் தானே இது? நீதி வழங்கப்படவே இல்லையே, நீதி தாமதப்படுத்த நீதி மறுக்கப்பட்டதான் அடையாளம். அப்போ கூட இப்போ அது பிடி வாரண்டையே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் நினைக்கிறது என்னன்னா, இது ஒரு சந்தேகம். அது இனிமேல் தான் பார்த்தா தெரியும். இப்போ நடக்கிறது திமுக ஆட்சி, பழைய கேஸு தூசி தட்டி எடுத்திருக்கோம், நான் பிடி வாரண்ட் விடுறேன், நீ வா, அப்புறம் இது தள்ளுபடி பண்ணிடலாம் இருக்கலாம்ல. நீ சட்டமன்ற தேர்தல் மனசில் வச்சுட்டு பேசுறீங்க, தெரியாது. ஆகவே எப்படியோ இவர் குற்றமற்றவர் என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்கு. அதுக்காக கூட எடுத்திருக்கலாம். இருந்தாலும் இவர் ஒரு ஹிந்து மத விரோதி என்பதை நாம் மீண்டும் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த செய்தி ஒரு நல்ல உதாரணமாக வந்திருக்கிறது. 4வது செய்தியாக வேளச்சேரி எம்எல்ஏ அசன் மௌலானா. இவருக்கு சொந்தமான ஒரு 4 ஏக்கர் நிலம் வியாசர்பாடி கிருஷ்ணா நகரில் இருக்குது. அந்த 4 ஏக்கரை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அதில் மாநகராட்சிக்கு சொந்தமான 136 அடி, அது ஒரு பாதை. அந்த பாதையை இவர் மறைத்து அதையும் தான் ஆக்கிரமிச்சில் வச்சுக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. அப்போ அதன் மூலமாக பொதுமக்களுக்கு என்ன இடையூறு இருக்குன்னா, அவங்க 3 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு பொதுவழிக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 136 அடியை பயன்படுத்தினா அந்த சிரமம் இல்லாமல் இருக்குது. அந்த 136 அடியுமே மாநகராட்சிக்கு சொந்தமானது, சென்னை மாநகராட்சிக்கு. அதையுமே இவர் ஆக்கிரமித்து அங்கே ஒரு சுற்றுச்சுவரை எழுப்பியிருக்காரு. பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதிகாரமிக்க பதவியில் இருக்கார். ஆளும் கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களாகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்கிறாங்க. நீதிமன்றமும் அது தவறு, உடனே அதை இடித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றமும் அதிகாரிகள் ஆணையின் பேரில் இடிக்க வராங்க. அப்போ மாநகராட்சி அதிகாரிகளை இவருடைய குழுவோடு இவர் எதிர்க்கிறாரு, மிரட்டுறாரு. அவர்களும் அடிபணிந்து போயிடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. கடைசி கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா அவர்களை அணுகிறாரு.
அவர் வந்து சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, அதை இடிச்சு கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் வேறு வழி இல்லாமல் இடிக்க போகிறாங்க, இடிச்சிடுறாங்க. ஆனாலும் அவருக்கு கோபம் தாங்கலை எம்எல்ஏவுக்கு. இதுக்கெல்லாம் காணொலி காட்சி தான் ஆதாரம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல வந்து இடிக்கப்பட்ட அந்த வீட்டோட டெப்ரிஸ் இருக்கும் இல்லையா, அந்த கழிவுகளை கொத்தி அந்த பாதையை மீண்டும் அடைச்சி வச்சிருக்காரு. இப்போ இவருக்கு இவ்வளவு பெரிய அதிகார மமதை எங்கேருந்து வந்திருக்கு? இவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவர் நினைக்கிறாரா? இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? ஆளக்கூடிய திமுக கட்சி என்பது எப்படிப்பட்ட கட்சி என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். நமக்கு புரியல. அந்த குடும்பத்துக்காகவோ அந்த கட்சிக்காகவோ அந்த திராவிட சித்தாந்தத்துக்காகவோ இதுக்காகத்தான் அந்த ஆட்சி நடக்குமே தவிர உங்களையும் என்னையும் போன்ற பாமர் மக்களுக்கோ இந்த தமிழக மக்களுக்கோ எந்தவித நன்மையும் செய்ய தயாராக இந்த ஆட்சி இல்லை. தெளிவாக புரிஞ்சுக்கணும். மேடையில் பேசுவாங்க, அது வேற. செய்யறது இப்படி தான் இருக்கும். இவர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவாக இருக்கும்போது இதுனா திமுக எம்எல்ஏ எவ்வளோ பவர் பாருங்கள். கூட்டணியிலே எவ்வளோ பவர். அப்புறம் அவர் மினிஸ்டராக இருந்தால் அவ்வளோதான், கேட்கவே முடியாது, ஒன்றும் பேசவே கூடாது. இப்போ கூட்டணி நினைக்க கூட கூடாது. கூட்டணி ஆட்சி வந்தால் கேட்டுட்டு இருக்காங்க சார். ஆட்சி வந்தால் கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அவர் மினிஸ்டராக ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்க கூட கூடாது. சொல்கிறதெல்லாம் அடுத்த பட்சம், நினைச்சாவே போச்சு. அப்போ சட்டம் தன் கடமையை செய்யும் என்று வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சட்டம் எங்கே செஞ்சுருக்கு? சட்டம் தன் கடமையை செய்யவில்லை. கோர்ட் ஆர்டர் யாருமே மதிக்கலை. அப்புறம் திருப்பி சிவதாஸ் மீனா அவர்கள்ட்ட போய் கெஞ்சிருக்காங்க. அவர் வேற என்ன பண்ணுறது? அவர்கிட்ட கேட்ட பிறகு அவர் முடியாது சொல்ல முடியாது, இன்னும் ஹைகோர்ட் ஆர்டர். அப்போ வேறு வழி இல்லாமல் அவர் வந்து சரி போங்க போய் எல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. லேட் அவரும் சொல்லியிருக்க மாட்டார், ஏன்னா கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல, அதை அவமதிச்சு மாதிரி ஆகிடுமே, கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லையா. அப்போ வேறு வழி இல்லாமல் மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இடிக்கிற மாதிரி அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ சட்டம் இந்த அளவு தான் கடமையை செய்ய முடிகிறது திராவிட மாடல் ஆட்சியில். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது முதல் பாயிண்ட், இந்த செய்தியில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ரெண்டாவது பாருங்க, இப்போ என்ன நீங்கள் சொன்னீங்க, அந்த 135 அடி ஒரு இந்த 4 ஏக்கர் நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 135 அடி அகலமுள்ள நீளமுள்ள ஒரு சின்ன சந்து. அந்த சந்து மூடப்பட்டால் 3 கிலோமீட்டர் சுற்றி வரணும். இது மாநகராட்சிக்கு சொந்தமான பொது வழி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது பொது வழியே இல்லை, இதுவும் அந்த எம்எல்ஏக்கே சேர்ந்ததுன்னு வச்சுக்கலாம் ஒரு லாஜிக்கு. அப்படி இருந்தால் கேஸ் நடந்திருக்காது, இவ்வளோ நடந்திருக்காது. பொது வழியே இல்லைப்பா, அவருக்கே சொந்தமானது அப்படின்னு இருக்கட்டுமே. இந்த ஆளுக்கு இல்லாத காசா எம்எல்ஏ? 4 ஏக்கர் நேரத்தில் 135 நீளத்துக்கு வந்து ஒரு வழியை கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்கக்கூடாதா? மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்றெல்லாம் வந்து மேடையில் பேசிதானே ஓட்டு கேட்டிருக்கீங்க, அது செய்யக்கூடாதா? அது கூட மனசு இல்லை பாருங்க, பணம் இருக்க ஒழிய மனசு இல்லை. அதனால இதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இத்தனை அட்டூழியம் பண்ணினாலும் இந்த திமுக அரசு தன்னை ஒன்றும் செய்யாது என்கின்ற நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால இத்தனை பண்ணியிருக்கார். இல்லாட்டினா பண்ணுவாரா? இது ஒன்று. ரெண்டாவது, அதோட பெரிய நம்பிக்கை இன்னொன்று இருக்கு, அதை சொல்கிறேன். அதுதான் முக்கியமான ஹைலைட், அடிநாதமாக இருக்கக்கூடியது. அதுதான், ஒரு முஸ்லீம் எம்எல்ஏவோ எம்பியோ இருந்தால், முஸ்லீம் எம்எல்ஏ கூட வேணாம், முஸ்லீமாக இருந்தால் சட்டத்தை மீறினால் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் தமிழகத்திலே. அதுவும் திமுக ஆட்சியில் நிறைய செய்தி பார்த்துட்டோம். சட்டத்தை மீறி மசூதி கட்டினா, கோர்ட்டில் ஆர்டர் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கோயம்பேட்டில் நடந்தது, திருப்பூரில், வேலூரில் எத்தனை செய்தி நம்ம பார்த்துருக்கோம். சட்டம் ஒன்றுமே எங்களை செய்யாது முஸ்லீமாக இருக்க பட்சத்தில். அப்போ ரெண்டுமே சேர்ந்தாச்சு. ஒன்று, அந்த கட்சி சார்பில் உள்ள கூட்டணிகளுக்கு அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி எம்எல்ஏ திமுக கட்சியுடைய ஆதரவு ஒன்று. அப்புறம் முஸ்லீம், வேற என்ன வேணும்? ஆகவே இவை இரண்டும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் இப்படி தான் நடக்கும். இதில் பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அந்த மறுநாள் வந்து டிப்ரிஸை குட்டின உடனே மக்கள்லாம் சேர்ந்து போராடின பிறகு மாநகராட்சியர்கள் வேறு வழியில் அவங்க வந்து எடுத்து ஆகணும், எடுக்கிறது கிளியர் பண்ண வரும்போது அந்த மாநகராட்சி அதிகாரிகளை சட்டையை பிடித்து இந்த அடியாட்கள்லாம் போட்டு அடித்திருக்கிறார்கள். அதையும் வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுக்கிற இதை பிடிச்சு தூக்கியிருக்காங்க, ஆதாரம் இல்லாமல் செய்வதற்காக. அதையும் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க, சில பேர் மறைஞ்சிருந்து அந்த வீடியோக்கள் வந்திருக்கின்றன. அப்போ அரசு அதிகாரிகள் பணி செய்ய விடாமல் தடுப்பதற்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அந்த செக்ஷன் எங்கே போச்சு? போலீஸுக்கு தெரியாதா?
மறந்து போச்சு திடீர்னு போலீஸ்க்கு. சில போன வாரம் நினைக்கிறேன் ஹிந்து முன்னணி தமிழகம் முழுக்க வந்து எல்லா இடங்கள்லையும் ஆலயத்தை மீட்பதற்காக பெரிய போராட்டம் நடத்தி எல்லா மாவட்டங்களிலும் நடத்துது, பல இடங்கள் நடந்தது. அந்த எல்லா இடங்களிலுமே அந்த போராடியவர்கள் மீது என்ன செக்ஷன் போட்டான்னு தெரியுமா? அவங்க பாட்டு ஒரு இது போராட்டம் நடத்துகிறாங்க, அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்த குற்றம். அவன் பாவம் அமைதியாக இருக்கான், அவன் மேலே கள்ளக்கேசு போட்டிருக்காங்க, அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்த குற்றம். ஆனால் உண்மையிலே பணி செய்ய விடாமல் தடுத்த மட்டும் இல்லாமல் அடித்து துரத்தி இருக்கிறார்கள். அதுக்கு வீடியோ ஆதாரம் இருந்து கூட கேஸ் போடலை. ஏன் போடலை? இதுதான் பெரிய கேள்வி. பதில் தெரிஞ்சும் முஸ்லீம்னா கை வைக்க மாட்டாங்க, ஆளுங்கட்சினா கை வைக்க மாட்டாங்க, ரெண்டு சேர்ந்தா இன்னும் பவர் ஜாஸ்தி. ஆகவே ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ தமிழகத்தில் இருந்தால் என்ன செய்வார், அதுவும் திமுக ஆட்சியிலிருந்து என்னெல்லாம் செய்வார் என்பதற்கு இந்த செய்தி ஒரு நல்ல உதாரணம், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி செய்தியாக, இந்த அணுசக்தி உற்பத்திங்கிறது ஹைலி சென்சிட்டிவான விஷயம் சார். அதில் சில நாடுகள் மட்டுமே தங்களை வந்து காலத்திற்கு ஏற்ப பலப்படுத்தி கொள்கிறார்கள்னு சொல்லலாம். இப்போது அணுசக்தி உற்பத்தியில் இந்தியா புதிய தொழில்நுட்பத்தையும் புகுத்தி தன்னை வந்து ஒரு வலிமை வாய்ந்த நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அணு உற்பத்தியை பொறுத்தவரை ரஷ்யாவை போல, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா சொல்லலாம், யூகே, பிரான்ஸ், இப்படி பல நாடுகள், அந்த நாடுகளில் எத்தனை அணு உலைகள் இருக்கின்றன, மின்சார உற்பத்தி அணு உலைகள் மேலே எத்தனை பெர்சன்டேஜ் அங்கே வருது, நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணுற பார்க்க நமக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அந்தளவுக்கு அவங்க மேலே இருக்காங்க. இப்போ நம்மளால் பண்ண முடியாதானா பண்ண முடியும். ஆனால் இந்த அணு உலைகளை வைத்து அணு மின்சாரம் தயாரிப்ப கூடாது என்பதற்கான பல்வேறு நிர்பந்தங்கள் வெளிநாட்டு ஏஜென்சி மூலமாக கொடுக்கப்பட்டது. அதுக்கு காங்கிரஸ் கட்சி வளைந்து கொடுத்தது. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ஹோமி பாபா மற்றும் அங்கிருந்த பல விஞ்ஞானிகள், நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் பலர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார்கள். இது வரைக்கும் அந்த கேஸ் எல்லாம் யாரும் முழுசாக விசாரித்து பண்ணல. விசாரித்தாவே பல விஷயம் உண்மை வெளியில் வரும். இதெல்லாம் மர்மமான முறையில். நம்ம நாடு அணுசக்தியில் வளர்ந்தால் அது வந்து பெரிய வல்லரசு ஆகக்கூடாது என்பதற்காக சர்வதேச சதி நடந்திருக்கிறது. அதற்கு காங்கிரஸ் கட்சி ஈல்டட் டு தட் ப்ரெஷர். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே அதுதான். ஏன்னா நீங்கள் அணுகுண்டு தயாரிப்பதற்கான ரா மெட்டீரியல் இங்கே அணு மின்னிலை மூலமாக வரக்கூடிய பை ப்ராடக்டாக கீழே வரும். இது வந்து ஒரு சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ எத்தனை அணு உலைகள் இருக்கின்றோ அத்தனை அணுகுண்டுகளும் உங்களால் வைத்துக்கொள்ள முடியும். ஆனால் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ரிச்டு யுரேனியம் சொல்வார்கள். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்து தான் நம்முடைய நாட்டில் வந்து அணு உலைகள் நாம் வந்து நிறுவி இருக்கிறோம். அந்த யுரேனியம் பேஸ்டு, அதுக்கான யுரேனியத்துக்கான தாது பொருள் எங்கே கிடைக்குதுன்னா ஆஸ்திரேலியாவில் கிடைக்குது. அப்போ சர்வதேச அளவில் என்ன நிர்பந்தம் பண்ணாங்க, எல்லா நாடுகளும் இந்த மாதிரி அணுகுண்டு வச்சா பெரிய பிரச்சனை என்பதற்காக இப்போ இந்தியாவுக்கு மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்தாங்க. நீ வந்து ஆஸ்திரேலியா தானே யுரேனியம் வாங்குற, அதை முழுக்க நீ கணக்காட்டணும். அப்போ இதை வைத்து நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு ப்ரெஷர் ஆல்ரெடி இருந்தது. அப்போ மாற்று வகையில் அணு மின்சாரம் தயாரிக்க முடியுமா, இதற்கான ரிசர்ச் பல வருஷங்கள் நடந்தது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இதே இப்போ சொல்லக்கூடிய புளூட்டோனியம் என்பதை வைத்து தயார் பண்ணக்கூடிய அணு உலைகள், ஃபாஸ்ட் பீரியட் ரியாக்டருக்கான ஒரு இதை தொடங்கி வைக்கிறார், திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த புளூட்டோனியம் என்னென்னா, இந்த யுரேனியம் முடிந்த பிறகு அதுலேருந்து புளூட்டோனியம் என்பது வரும். அது நேச்சுரலாக கிடைக்காது. யுரேனியம் அணு மின்சாரம் பயன்படுத்தி மிச்சம் வரக்கூடியது புளூட்டோனியம் பேர். அதுலேருந்து திரும்பி அடுத்து இங்கே அணு மின்சாரம் திருப்பி தயாரிக்கணும் மறுசுழற்சியாக. அதுதான் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். இது வந்து வாஜ்பாய் ஆரம்பித்த திட்டம். அவர் ஆட்சி போனவுடனே கிடப்பில் போட்டு விடுறது காங்கிரஸ் ஆட்சி. 10 ஆண்டு காலம் அப்படியே விட்டாச்சு. திரும்ப மோடி அவர்கள் வந்த பிறகு திருப்பி அதை ஆரம்பித்து இப்போ வந்து அது பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் டெஸ்ட் ஃபேஸஸ்லாம் முடிந்து இப்போ பச்சை கொடி கொடுத்திருக்கிறார்கள் மோடி கேபினட். அடுத்த சில ஆண்டுகளில் அதற்கான உற்பத்தி வந்துடும். இதில் பவானி என்கிற பெயரில் அந்த தனி ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் புளூட்டோனியம் ரியாக்டர் நம்ம நாட்டில் இண்டேஜினஸ்லி மேடு, நம்முடைய விஞ்ஞானிகள் தயார் செய்திருக்கிறார்கள். எந்த வெளிநாட்டு உதவியும் இல்லை. இதில் என்ன கவனிக்கணும்னா, புளூட்டோனியம் பேஸ்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வைத்திருக்கக்கூடிய உலகின் 2வது நாடு நம்முடைய இந்தியா. இப்போ இது செஞ்சதுனால முதல் நாடு ரஷ்யா. அப்போ இந்த அளவுக்கு முன்னேறிக்கும் பாருங்கள். இதில் என்ன முக்கியமான கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா,
இந்த புளூட்டோனியம் பேஸ் பண்ணி நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அடுத்தது இதிலிருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் தோரியம் பேஸ்டு அட்டாமிக் ரியாக்டர். தோரியம் என்பது நம்ம நாட்டில் தென் தமிழக கடற்கரை முழுக்க கடற்கரை மணலே தோரியம் தான். அது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி. நமக்கு அந்த புளூட்டோனியம் பேஸ் நமக்குலாம் வெற்றிகரமாக இயங்க ஆரம்பித்து விட என்று சொன்னால் அடுத்த 2-3 ஆண்டுகளில் தோரியத்தை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் நம்முடைய விஞ்ஞானிகள் செய்து விடுவார்கள். இதெல்லாம் அப்பயே செஞ்சுருக்கணும். வாஜ்பாய் ஆரம்பித்து முடித்து அடுத்த ஒரு 10 வருஷத்தில் செஞ்சுருந்தால் இந்நேரம் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த படுபாய் பசங்க 10 வருஷம் தூக்கி கிடப்பில் போட்டு வச்சுட்டாங்க. காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது? முட்டுக்கட்டைகள் நான் சொல்ல வந்தது அதில் இது ஒன்று. நம்பி நாராயணன் அரெஸ்ட் பண்ணலையா? கிரையோஜெனிக் 10 வருஷம் முன்னாடி வந்திருக்கும். 10 வருஷம் தள்ளி போச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ கூட பாருங்க, இன்னொரு செய்தி வந்திருக்கு. ராகுல் காந்தி சீனாவுக்கு போய் ரகசிய ஒப்பந்தம் போட்டது ஏற்கனவே பழைய செய்தி. போன ஆண்டு ராகுல் காந்தி ஒயிட் ஹவுஸ்க்கு போய் சீக்ரெட் மீட்டிங் ஒன்று போட்டு வந்திருக்காரு என்று சம்பீத் பத்ரா பிஜேபியிலேருந்து ஒரு குற்றம் அதுக்கான ஆதாரம்லாம் கொடுத்துருக்காரு. யூஎஸ்லேயே பத்திரிகை வந்து செய்தியெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வெள்ளை மாளிகைக்கெல்லாம் போய் எல்லாம் சந்திக்கலை, அதை மறுத்துட்டார். ஆனால் அந்த வெள்ளை மாளிகையில் உள்ள செனட்டர்ஸை மீட் பண்ணேன். எதுக்கு மீட் பண்ணீங்க? இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, நம்ம நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக அமெரிக்க நாட்டு செனட் சபை அங்கத்தினர்களோட போய் ஒரு பேச்சு நடத்தினாராம். அதை மறுக்கலை, அதுக்கான ஃபோட்டோ இருக்குது. அதே போல் நம்ம நாட்டில் உள்நாட்டில் ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தி ஆட்சி மாற்றை உருவாக்குவதற்காக அமெரிக்காவில் இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன். அமெரிக்காவிலே வந்து அமெரிக்க கவர்மெண்ட்டுடைய ஒரு பிரிவாகவே வந்து ஒரு அந்த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் சிஏஏவோட ஒரு இன்னொரு பிரிவாகவே பார்ப்பார்கள். ஏன்னா டைரெக்டாக கவர்மெண்ட் செய்யாமல் இவங்க மூலம் பண்ணுவாங்க. அதே போல் ஜார்ஜ் சோரஸுடைய ஃபவுண்டேஷன், அந்த ஜார்ஜ் சோரஸ் ஃபவுண்டேஷனுடைய செக்ரட்டரி அவர் இந்தியன் லேடி தான், இந்தியன் ஆரிஜின் லேடி, அமெரிக்காவில் இருக்கவர். அவரோட சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கார் ராகுல் காந்தி, அதை மறுக்கலை. அப்போ நம்ம நாட்டில் ஸ்டெபிலிட்டியை குறைத்து நம்ம நாட்டை வந்து ஆட்சியை கவிப்பதற்காக அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் சீக்ரெட் மீட்டிங் போட்டவர் ராகுல் காந்தி என்ற செய்தி இப்போது வெளியே வந்திருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நம்ம நாட்டில் வந்து பல்வேறு முட்டுக்கட்டை போட்ட கட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை தாண்டி மோடி போன்ற ஒரு தேசபக்த மனிதர் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் மீண்டும் இந்த புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை முன்னேறக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. இது வெற்றி பெறட்டும். நல்வாழ்த்துக்கள். நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு நம்முடைய கிராண்ட் சல்யூட். ஃப்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினம்தோறும் 5 செய்திகளை விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.